ஆசையே துன்பத்திற்கு காரணம்னா அப்ப பேராசை என்பது மிகப்பெரிய ஒரு துன்பத்திற்கு காரணமாக மாறிவிடுகிறது. அவர் தன்னை அறியாமல் நினைக்கிறார், ஆசைப்பட ஆரம்பிக்கிறாரு. அது வளர்ந்துகிட்டே இருக்கும் போது இவர் ஒரு லெவலுக்கு மேல பட் எனக்கு எந்த குவாலிஃபைடு இல்லை, ஆனா நான் பெருசா யோசிக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சினம் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். சினம் என்பது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒன்று. திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏம புனைய சுடும் என்று சொல்றாரு. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கா காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று சொல்றாரு. இப்படி 2 இடங்கள்ல அழகா சொல்றாரு. சினம் என்பது நம்முடைய உறவுகளை எல்லாம் நம்மிடமிருந்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம். இரண்டாவது, அந்த சினம் என்பது நம்மையே கொல்லக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இந்த கோபத்தின் காரணமாக நம்ம அறியாமல் பஞ்சமா பாதகங்களை கொலை செஞ்சிருவாங்க. கோபத்தினுடைய உச்சபட்சமான ஒரு நிலையில தான் கொலை செய்யறது. பிள்ளைகளை தள்ளி விடுறான், பிள்ளைகள் விழுந்து இறந்து போயிருது, தள்ளி விடுறான், மனைவியை தள்ளி விடுறான். இப்படி கோபத்தினுடைய உச்சபட்சமான நிலையில இருக்கும்போது தன்னை மறந்து தன்னை அறியாமலே பஞ்சமா பாதகங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிடும். அப்போ நியமத்திலிருந்து நம்ம விலக வேண்டி வரும். கடும் பற்று, பொருள் பற்று, நபர்கள் மேல பற்று, கருத்து மேல பற்று, பணப்பற்று, பெண் பற்று, இப்படின்னு அதிகமான பற்றுடைய ஒரு மனிதர் இந்த கடும் பற்றோட இருக்கும்போது அந்த பற்றின் காரணமாக உளவியல் சிக்கலில் அவர் ஆட்படுகிறார். அந்த உளவியல் சிக்கலின் ஆட்பட்ட காரணத்தினால் அவரால் என்ன செய்ய முடியாது, அந்த விஷயத்தை விட்டு கொடுக்க முடியாத போது, அவரை அறியாமல் அதை விட்டு கொடுக்க முடியாத போது பஞ்சமா பாதங்களை செய்து இயமத்திலிருந்து அவர் விலகுகிறார். அடுத்தது காமம் என்ற ஒரு விஷயம். அதாவது பேராசை, சினம், கடும்பற்று. அடுத்தது முறையற்ற ஒரு பால் உணர்வு. பால் உணர்வு அப்படிங்கிறது தவறான ஒன்று அல்ல. அந்த இயல்பானது இயற்கையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய இனத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த இயற்கை உந்துதலினுடைய தொடர்பால் தான் பால் உணர்வு வேகம் ஒருத்தருக்கு வருது. அப்படிப்பட்ட ஒரு பால் உணர்வு என்பது முறையற்று போகக்கூடாது. வயதுக்கு மூத்தவர்களோட ரொம்ப வயதுக்கு இளையவர்களோட முரண்பாடான ஒரு முறையிலேயோ பால் உணர்வு அமையும் போது அந்த பால் உணர்வு ஒருவனுக்கு தவறில்லை. ஆனால் தலைக்கு ஏறிய காமம் தவறான காமம். தலையில ஒருத்தனுக்கு பால் உணர்வு சிந்தனை அதிகமா ஏறி நின்றுட்டு அவன் பார்க்கறதெல்லாம் அந்த சிந்தனையோட அந்த செயலோட தன்னுடைய வாழ்க்கையை அணுகும் போது அதனால் ஒரு பிரச்சனைகள் வருது. உதாரணத்துக்கு ஒருத்தன் பால் உணர்வு ஒரு சிக்கல், நம்ம சைக்காலஜிக்கலா பிரச்சனையில இருக்கிறான், அதுல அவனுக்கு அதுல ரொம்ப அதுல அடிக்டா இருக்கிறான். அப்போ அது முறையற்ற நிலையில இருக்கும்போது அது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அதுல பெரிய சரிய சண்டை அவனை அறியாமல் பஞ்சமா பாதகங்களான கொலை, களவு, காமம், பொய்ய சொல்ல வேண்டிய சூழ்நிலையில மாட்டுவான். அதனால அதுலயும் இயமத்தில் இருந்து விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது.